ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். நேற்றுக்கு வீடியோவில் க்ரூட் ஆயில் பையிங் ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ரேட்டில் இருந்துச்சு அப்படின்றத நேற்று வீடியோவை பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். 6080 இருந்தது. நான் 6020 அது பையிங் ரேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கும் அதே க்ரூட் ஆயில் தான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி அது 6080 இருந்தது. நான் சொன்னதுக்கப்புறம் தான் 6154 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திருப்பி மறுபடியும் 6080 நிற்கிது. நம்ம கமெண்ட்ஸில் வியூவர்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி. டார்கெட் இன்னும் அச்சீவ் ஆகலை. டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ரேஞ்சு போக வேண்டியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் டெய்லி அது என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நேற்று என்ன வீடியோ போட்டிருந்தோம், இன்றைக்கி அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. இன்னும் அது கண்டினியூஸாக பையிங்லேயே தான் இருக்குது. ஸ்டாப் லாஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ க்ரூட் ஆயிலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி தேதி, அதாவது நேற்றைய தேதிக்கு தான் நான் க்ரூட் ஆயில் பைக்கால் கொடுத்துருந்தேன். நேற்று 18/12/2023, இன்றைக்கி 19/12/2023. இன்றைக்கி ரேஞ்சு அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மணி 7:15. ஸோ இன்னும் அதே ரேஞ்சிலே தான் இருக்குது. நேற்று கொடுத்ததுக்கப்புறம், கால் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு 50 பாயிண்ட் ஏறிட்டு திருப்பி மறுபடியும் நம்ம வாங்கின இடத்துலையே தான் நிற்கிது, வாங்க சொன்ன இடத்துலையே தான் நிற்கிது. ஸோ இன்னும் ஸ்டாப் லாஸ் அதே தான். இதில் நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் செபி ரிஜிஸ்டர்டு டெக்னிக்கல் அனலிசிஸ்ட் கிடையாது. அதனால் இது ஒரு பயிற்சிக்காக மட்டுமே தான் நான் சொல்கிறேன். இதை யாரும் முயற்சி பண்ண வேண்டாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிதானா? ஓகே, தேங்க்யூ.